அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா முழுக்க ஏற்றுமதி ஆகுது. அதுக்கடுத்து ஃபாரின் ஏற்றுமதி ஆகுறதுல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. இந்தியாவோட ஏற்றுமதி அதிகார மையம், அதாவது எக்ஸ்போர்ட் பவர் ஹவுஸ். 2024-25 ஜவுளி மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம்ம தான் முதலிடமாக இருந்திருக்கோம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தானியம், பயிர்கள், பொன்னி ரைஸு, பாஸ்மதி இல்லாத ரைஸு, சோளம், மஞ்சள் எல்லாமே நம்ம தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதில் எங்கெங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஈரோடு மஞ்சள் அது உலக புகழ்பெற்றது. தேனியிலேருந்து ஏலக்காய், கன்னியாகுமரியிலேருந்து கிராம்பு, பழங்கள் சேலத்தில் மாம்பழம், கும்மிடிப்பூண்டி வாழைப்பழம், கம்பம் பன்னீர் திராட்சை, மலர்கள் ஓசூர்லேருந்து ரோஜா. அது ஐரோப்பாவுக்கு காதலர் தினத்தன்று அதிகமாக ஏற்றுமதி வருது இங்கே தான். மதுரை மல்லி, எண்ணெய் வித்துக்கள் எள்ளு, தேங்காய், நிலக்கடலை, தேங்காய் நார். இது பொள்ளாச்சி முதலிடம். அதாவது காயர் ப்ராடக்ட்ஸ் பொள்ளாச்சி முதலிடம். அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதாவது தின்பண்டங்கள் பார்த்திங்கன்னா மணப்பாறை முறுக்கு, கோயில்பட்டி கடல் மிட்டாய், திருநெல்வேலி அல்வா, ஊட்டி வர்க்கி. பால் பொருட்களில் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மற்றும் ஈரோடு பகுதியிலேருந்து பால் பவுடர், வெண்ணெய், நெய். முட்டை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் முட்டை கிண்ணம் என அழைக்கப்படுகின்ற நாமக்கல். வளைகுடா நாடுகளுக்கு UAE, கத்தார் எல்லாத்துக்கும் 90% இங்கேருந்து தான் போகுது. கடல் உணவுப் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மற்றும் சென்னை துறைமுகங்களில் இறால், அதுக்கடுத்து நண்டு, பதப்படுத்தப்பட்ட மீன் வகைகள் ஜப்பான் மற்றும் அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி நீலகிரி தேயிலை, ஏற்காடு காப்பி, மாம்பழக்கூழ் ரொம்ப முக்கியமானது. இது ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் மின்னணு பொருட்களில் அதிகமாக நம்ம தான் ஏற்றுமதி பண்ணிக்குவோம். என்ன அப்படின்னா ஐஃபோன், சாம்சங்கோட ஃபோன்கள்லாம். உதிரி பாகங்கள் ஓசூர்லேயும் ஸ்ரீபெரும்புதூர், அந்த 2லேருந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்ஸ்டைல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தை விட, அதாவது திருப்பூர் முதலிடமாக இருக்குது. வீட்டு ஜவுளியில் கரூர், பட்டு காஞ்சிபுரம். வாகனங்கள் சென்னையில் இருக்கிறது தான் அதிகமான நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய கார் இன்ஜின்கள் நம்ம சென்னையிலேருந்து தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. தோல் பொருட்கள் காலனி, பை, ஜாக்கெட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேலூர், ஆம்பூர்லேருந்து தோல் பொருள் ரொம்ப முக்கியமானது. கனிமங்களில் நெய்வேலி லிக்னைட், உபரி மின்சாரம், கிரானைட்கள் மதுரையிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. தாது மணல்கள் எல்லாமே இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா சிறுவாழைப்பழம், மலைவாழை எல்லாமே திண்டுக்கல் பகுதியிலேருந்து சிறுமாலை பகுதியிலேருந்து போகுது. அந்த வாழைப்பழம் தான் ரொம்ப சுவைக்காகவும் நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக அதிக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு இனம். பன்னீர் கம்பத்துலேருந்து போகுது. திராட்சை ரொம்ப முக்கியமானது. இது ஐரோப்பிய சந்தையில் ரொம்ப மவுசு இருக்குது. வேப்ப எண்ணெய், வேப்பம்பூ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. சென்னா இலைகள், அதுக்கடுத்து சூப்பர்பா அப்படின்னு ஒன்று விதை பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடிக்கு அதிகமாக போகுது. எங்கன்னா ஜெர்மன்லேருந்து ஜப்பானுக்கு அதிகமாக போகுது. தென்னை நார்பொருள்லேருந்து பொள்ளாச்சி, கன்னியாகுமரி 2லேருந்து போகுது. கோகோ பிட் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க சீனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும். உணவுப் பொருளில் மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் பொருள், தேங்காய் பால், தேங்காய் பவுடர், தேங்காய் எண்ணெய் இல்லாமல் தேங்காய் சர்க்கரை, நீரா பானம் எல்லாமே அதிகமாக உற்பத்தி ஆகிட்டுருக்கு. புரோட்டா இருக்கையிலேருந்து ரெடிமேடு புரோட்டா இருக்குது பார்த்திங்களா, அது தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணால் பேக் பண்ண அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தையில் இருக்குது. மசாலா பார்த்திங்கன்னா ஆச்சி, சக்தி, இந்த பிராண்டட் பொடி பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே 50க்கும் மேற்பட்ட நாடுகள் நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். கன்னியாகுமரி தேன் பார்த்திங்க அப்படின்னா மார்த்தாண்டம் பகுதியிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு 15% முக்கியமானது. அதேமாதிரி சாஃப்ட்வேர்லேயும் நம்ம அதிகமானது. ஜோகோ, ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் அப்படிங்கிற தலைநகரமாக இப்போதைக்கு சென்னை விளங்கிட்டுருக்கு. போர் வாகனங்களுக்கு துல்லியமான இந்திரபாகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஓசூர் பகுதியில் அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பயோடெக் டெக்னாலஜியில் ஃபார்மா மெடிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி பண்ணுறது. சென்னை மருத்துவ பூங்கா, இங்கேருந்து ஆப்பிரிக்க, ஆசிய நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. காற்றாலைகள், விண்டு டர்பன் பிளாட், அதுக்கடுத்து சோலார் பேனல் எல்லாமே தூத்துக்குடி ஏற்றுமதி மூலமாக நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்றுமதி மையத்தில் பார்த்திங்கன்னா SEZ 50க்கும் மேற்பட்ட பொருளாதார மையம் நம்ம இதில் இருக்குது. அதுக்கடுத்து ODOP அப்படிங்கிறது மணப்பாறை முறுக்கு, ஜவுளி, பவானி ஜமுக்காலம் இதெல்லாம் அதிகமான இடங்கள் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏர் கார்கோ எங்கே இருக்குன்னா சென்னையிலையும் திருச்சியிலையும் இருக்குது. இன்னும் அடுத்து மதுரை வந்தது அப்படின்னா அதுக்கும் நம்ம அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடும். அதிகமாக சீக்கிரம் கூடியக்கூடிய மலர், காய்கறிகள் தான் அதிகமாக அனுப்புகிறாங்க ஃப்ரெஷ்னஸ்க்காக. மின்னணு பொருட்களில் ஃபோன், ஐஃபோனு எல்லாமே இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட ஏற்றுமதி சிறப்புகளாக நம்ம படிச்சுக்கலாம். அக்ரிகல்ச்சர்லேருந்து வேளாண்மை சார்ந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா பகுதி ஃபுல்லாக சொல்லுவாங்க. இதில் தஞ்சாவூர், திருவாரூர்
இதில் கரும்பு, பருத்தி, சிறுதானியங்கள் எல்லாமே விளைவிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா 40% வந்து மக்கள் வந்து விவசாயம் மட்டும் அது தொடர்ந்த தொழில் தான் நம்ம இருக்கோம். இதில் சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மே மாதத்தில் விதைச்சி ஆகஸ்ட் செப்டம்பரில் அறுவடை பண்ணுவாங்க. ஆடிப்பட்டம் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் வச்சு ஜனவரி பிப்ரவரியில் அறுவடை பண்ணுறாங்க. நவம்பர் டிசம்பரில் விதைச்சி பிப்ரவரி மார்ச்சில் அறுவடை பண்ணுவாங்க. நெல் வந்து திருச்சிக்கு அங்கே பக்கம் போகிற தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இதில் வந்து அதிகமாக விளையுது. இதனால் வந்து டெல்டா மாவட்டம் சொல்கிறாங்க. தமிழகத்தோட நெற்களஞ்சியம் அதுதான். சோளம், கம்பு, ராகி எல்லாம் கோயம்புத்தூர் மற்றும் தருமபுரி பீடபூமி அது பகுதியில் அதிகமாக விளையுது. நீலகிரி, பழனியில் பார்த்திங்கன்னா தேயிலை, காஃபி எல்லாம் பயிர்றாங்க. வாழை வந்து ஈரோடு, திருச்சி, தூத்துக்குடியில் அதிகமாக பயிர்றாங்க. திருநெல்வேலியும் கொஞ்சம் இருக்குது. அதேமாதிரி அக்ரியில் பார்த்திங்க அப்படின்னா 7 வேளாண்மை காலநிலையை வந்து நம்ம பிரிச்சிருக்காங்க. மாநிலத்தோட நிகர சாகுபடி வந்து 5.6 மில்லியன் ஹெக்டேர். பயிர்கள் மற்றும் மாவட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா நெல் ஏற்கனவே சொல்லியாச்சு. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகளவு வந்து பயிர் இது வந்து மில்லட்ஸ் அதிகமாக இருக்கும். கம்பு, சோளம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடியில் அதிகமாக பயிர்றாங்க. தமிழகத்துலேருந்து சிறுதானிய உற்பத்தியிலேருந்து அதிகளவு முக்கியத்துவம் வைக்குது. பருப்பு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், உளுந்து மற்றும் பச்சை பயிர்லேருந்து அதிகமாக கிடைக்கிது. எண்ணெய் வித்துக்கள் பார்த்திங்கன்னா நிலக்கடையில் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது திருவண்ணாமலை மாவட்டம். தோட்டக்கலை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பார்த்திங்கன்னா மலர்களில் ரோஜா வந்து ஊசூர்லேயும், மதுரமல்லி உலகளவில் எக்ஸ்போர்ட் ஆனது. நீலகிரி மலையில் வந்து தேயிலை அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. தேயிலை அசாம் உற்பத்தியிலேருந்து அசாம், மேற்கு வங்கத்திலேருந்து அடுத்தபடியாக வந்து நீலகிரியும் ஆனமலையும் தான் முக்கியமான இடம். வேளாண்மை பார்த்திங்கன்னா மண் வளம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து டீப் ட்ரைவ் தான் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் வந்து அதிகமான மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண், ரெட் சாயில். இல்லை 60% வந்து ரெட் சாயில் தான் இருக்குது. சிவகங்கை, ராம்நாடு அதெல்லாம் அதிகமாக இருக்கும். இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குன்னா அதில் சிவப்பாக இருக்குது. திணை, எண்ணெய் வித்துகளுக்கு ரொம்ப முக்கியமானது. கரிசல் மண் வந்து பிளாக் சாயில், கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்குது. பருத்தி அதிகமாக வளரும். அதுக்கடுத்து வண்டல் மண் பார்த்திங்கன்னா காவிரி மற்றும் தாமிரபரணியோட ஆற்று படுகையில் இருக்கிறது. அது நெல் மற்றும் கரும்புக்கு ரொம்ப முக்கியமானது. அறிவியலில் வந்து தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழை இருக்குது பார்த்திங்களா, நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் அதிகமானது. அக்டோபர் டிசம்பரில் அதிகமான சாகுபடி இருக்கும். சொட்டு நீர் பாசனம் அதிகமாக இருக்கனால துல்லிய பண்ணையம் அது மூலமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி தோட்டக்கலையில் முக்கியமான புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேளாண்மையிலேருந்து விடுபட்ட தொழில்கள் வந்து என்ன அப்படின்னா ஜிஐ டேக்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா மதுரமல்லி, சிறுவாழை, பழனி பஞ்சாமிர்தம், மஞ்சள், ஈரோடு, மணப்பாறை முறுக்கு இதெல்லாம் சர்வதேச அங்கீகாரம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தனி டாப்பிக்கு. இது மெயினானது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து உழவு நாப் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. விவசாயியோட இடுபொருள், வானிலை, சந்தை நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது முக்கியமான பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் முட்டை நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நாமக்கல். இங்கே இருந்தால் வளைகுடா பகுதிகளுக்கு அதிகமாக போய்ட்டுருக்கு. கனிம வளம் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக லிக்னைட் வந்து நெய்வேலியில் அதிகமாக கிடைக்கும். பழுப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறது அங்கே தான். கடலூர், நெய்வேலி. மின்சாரம் அதிகமாக தயாரிக்க பயன்படுறோம். பாக்சைட் பார்த்திங்க, அதாவது லிம்னைட் பார்த்திங்க அப்படின்னா அரியலூர், பெரம்பலூர் இது முக்கியமானது. கோயம்புத்தூர் வந்து இது 3 வந்து சிமெண்ட் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமானது. மேக்னசைட் வந்து சேலத்தில் கஞ்சமலையில் ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி கெட்டுகிட்டே இருப்பாங்க. இரும்பு வந்து சேலம் மற்றும் திருவண்ணாமலையில் அதிகமாக கிடைக்கும். மதுரையில் வந்து தருமபுரியில் வந்து உலக புகழ்பெற்ற கிரானைட்ஸ் அது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் நம்பர் 1 தான். லிக்னைட் வந்து நெய்வேலி. அதுக்கடுத்து லைம்ஸ்டோனில் வந்து இந்த சுண்ணாம்பு இருக்கிறனால சிமெண்ட் ஆலைகள் அதிகமாக இருக்குது. அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர் மாவட்டங்கள் அதிகமாக கிடைக்கிது. இது வந்து சிமெண்ட் தயாரிக்கிற முக்கியமான கிண்ணம்னு வச்சுக்கலாம். மேக்னசைட் வந்து சேலத்தில் அதிகமாக இருக்குது. கஞ்சமலை ரொம்ப முக்கியமானது. தாமரம் மற்றும் இரும்பு சேலம் மற்றும் திருவண்ணாமலையில் அதிகமாக கிடைக்கிது. கில்மனைட் ரூட்டைல் பார்த்திங்கன்னா மணப்பரப்பில் அதிகமாக இருக்குன்னா கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்குது. மினரல் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் முக்கியமான மினரல் வந்து லிக்னைட்டு அது வந்து நெய்வேலியில் இருக்குது. அதாவது 30,000 மில்லியன் டன் வந்து அதிகமாக இருக்குது. என்எல்சியில் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. 6,000 மெகாவாட் மின் உற்பத்தி அதிகமாக இருக்குது. மேக்னசைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் இருக்குது. அதாவது சாக் பார்க் அப்படிங்கிற பகுதியிலேருந்து அதிகமாக கிடைக்கிது. இதில் 60% வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி வந்து நம்ம மேக்னசைட் வந்து தமிழகம் தான். அது சுண்ணாம்பு வந்து அரியலூர், பெரம்பலூரில் அதிகமாக கிடைக்கிறதுனால சிமெண்ட் தலைநகரம் என அழைக்கப்படுது. விருதுநகர், சங்கரங்கோயில் மாவட்டங்களில் அதிகமாக கிடைக்கிது. கார்டைட், எல்மனைட் பார்த்திங்கன்னா நெல்லை, தூத்துக்குடி அந்த கடற்கரை மண்ணில் அதிகமாக கிடைக்கும். அதனால் அது ரொம்ப முக்கியமான பார்த்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டோட மண் பார்த்திங்க அப்படின்னா 2.5 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 2.5 பில்லியன் ஆண்டுகளில் கிரானுலைட் அப்படிங்கிற பாறை தான் அதிகமாக இருக்குது. லிக்னைட் ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா டெர்சியரி பீரியட்னு சொல்லுவாங்க, 3ஆம் நிலை. அதாவது டெர்சியரி பார்த்திங்கன்னா நிலக்கரியோட 3ஆம் நிலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈரப்பதம் வந்து 30 to 40% கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்.
கடலூர், மன்னார்குடி, ராமநாதபுரம் வரையும் அந்த படிமங்கள் இருக்குன்றாங்க. கிராஃபைட் வந்து சிவகங்கையில் இருக்குது. இந்தியாவில் வந்து மிகச்சிறந்த கிராஃபைட் படிவங்கள் இங்கே தான் இருக்குது. பென்சில் முதல் அணுக்கருக்கு வர ரொம்ப முக்கியமானது வந்து அந்த கிராஃபைட் தான். மோனோசைட் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் மோனோசைட் தாது இருக்குது. இதுலேருந்து தோரியம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் வந்து அணுசக்தி திட்டத்துக்கு முக்கியமானது இந்த தோரியம் மணல் தான். லைம்ஸ்டோன் வந்து அரியலூர் வந்து தமிழ்நாட்டோட சிமெண்ட் கிண்ணம். ஏற்கனவே பெரம்பலூர் வந்து ஃபேக்ட்ரி சொன்னோம். அது வந்து சிமெண்ட் கிண்ணம்ங்கிறது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்கு. இங்கே சுண்ணாம்பு படிமங்கள் வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முக்கியமானது. இதில் வந்து அதிகமான ஃபாசில்ஸ் அதிகமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. பெல்ஸ்பார் மற்றும் குவார்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா கரூர், ஈரோட்டில் அதிகமாக இருக்கும். பீங்கான் செராமிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. காப்பர் வந்து நீலகிரி, சேலம் மாவட்டங்களில் சில டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குது. தாமிர படிவுகள் இன்னும் அதிகமாக இருக்குது. பெட்ரோல் இயற்கை வகை பார்த்திங்கன்னா காவிரி வடிநில பகுதியில் அதிகமாக இருக்குது. நரிமணம், மெய்யூர் அதுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ONGC மூலமாக கச்சா எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. வெர்க்கும் லைட் அது பார்த்திங்கன்னா வேலூரில் சில பகுதிகளில் கிடைக்குது. கனிம வளங்களில் ரொம்ப முக்கியமானது பேஸ் அடியில் பொறுத்து தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் வளங்கள் முக்கியம் வந்து லிக்னைட் தான் ரொம்ப மெயின் இங்கே இந்தியாவில் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அப்புறம் மேக்னசைட்டு, லைம்ஸ்டோன் எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து தொழில் வளங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆசியாவோட டெட்ராய்ட்னு சொல்கிற போகிறது வந்து நம்ம வந்து சென்னை. அதுக்கடுத்து வந்து கோயம்புத்தூரில் வந்து மான்செஸ்டர்னு சொல்கிறோம். திருப்பூர் வந்து பின்னலாடை ஏற்றுமதி தலைமைன்னு சொல்கிறோம். லெதர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். லெதரில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஆம்பூர், வாணியம்பாடி அந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா லெதர்ஸ் வந்து அதிகமாக முக்கியமாக இருக்கும். திண்டுக்கல்லில் வந்து தோல் பதனிடுதல் கால்நடை உற்பத்தியில் ரொம்ப முக்கியமானது. சீனி ஆலைகள் வந்து விழுப்புரம், கடலூரில் அதிகமாக இருக்கும். சிவகாசி வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கியமான இடம். பட்டாசு உற்பத்தியில் 80%, அத்து தொழிலில் வந்து 60%. இதனால் நேரு வந்து முத குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவோட பொருளாதார இயந்திரம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தொழில் வளர்ச்சி இருந்திருக்கு நம்ம தமிழ்நாடு. பின்னலாடை ஏற்றுமதி வந்து வந்து 50% வந்து நம்ம திருப்பூர் தான். குஜராத்தை பின்னுக்கு தள்ளியிருக்கு. காஞ்சிபுரம் பட்டு, பவானி, ஜம்கானம், சென்னிமலை போர்வை முக்கியமான புவிசார் குறியீடு பெற்ற மையங்கள். நூற்பாலைகள் வந்து கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்குது. 40% வந்து அங்கே தான் இருக்குது. தோல் பதனிடுதல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட மொத்த தோல் உற்பத்தியில் 30 to 40% நம்ம தமிழ்நாடு தான். சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர் இந்த முக்கியமான திண்டுக்கல் இதெல்லாம் வந்து முக்கியமான மையங்கள். வேதிகள் மற்றும் உரங்கள் வந்து தூத்துக்குடி, சென்னை, மணலி. பெட்ரோலியம், வேதிகள் சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கும். சர்க்கரை ஆலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் அந்த மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது. இந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதான் வந்து ஐஃபோன் வந்து அசம்பிளி பண்ணுற இடம். அது பெங்களூர் பக்கத்தில் இருக்குன்னா அது ரொம்ப உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஓசூரில் அது அதிகமாக ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. கோயம்புத்தூர் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜவுளியில் ரொம்ப டெக்ஸ்டைல் செயின் வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பின்னிங் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கும். பின்னலாடை பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கும். சாயமுடுதல் டையிங் வந்து ஈரோடில் இருக்கும். கரூர்லேயும் இருக்கும். ஜவுளி பார்த்திங்கன்னா கரூர் வந்து திரைச்சீலைகள், மேசை விரிப்புகள் இது வந்து ஐரோப்பாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுது. குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்கிற சிவகாசியில் பார்த்திங்கன்னா வறண்ட காலநிலையும் பட்டாசு தயாரிப்புக்கு அச்சுத்தலுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கனால ஆஃப்செட் பிரிண்டிங் அதிகமாக இருக்குது. சிவகாசி தான் ஆஃப்செட் பிரிண்டிங் வசதியில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. 2ஆம் நிலை நகரங்களாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி பார்த்திங்கன்னா ஐடியில் ரொம்ப முக்கியமானது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா 3 துறைமுகம் இருக்குது இந்தியாவில். அந்த முக்கியமான 3 துறைமுகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் இருக்குது. எண்ணூர், தூத்துக்குடி 2த்துக்கு மட்டும்தான். எண்ணூருக்கு வந்து காமராஜருடைய ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி பார்த்திங்கன்னா வஉசி போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணூர் போர்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் போர்ட்டு. இந்த எண்ணூர் போர்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு UPSC கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க. இது இந்த ஒரு பேர் என்ன, அது காமராஜர் ஃபோர்ட் அப்படிங்கிற அழைக்கப்படுவது எந்த ஃபோர்ட்டு, ஆர்டிஃபிஷியல் போர்ட்டாக இருக்கா இல்லை ஆர்டினரி இயற்கையாக அமைஞ்சதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த ஃபோர்ட்ஸ் இந்த 3 வந்து முக்கியமானது. ஏன்னா இது மூலமாக தான் நம்ம தமிழ்நாட்டோட மொத்த ஏற்றுமதியுமே இருக்குது. சென்னை, ஓசூர், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி இந்த நகரங்களை இணைச்சி வந்து ஏரோஸ்பேஸ், ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றாலை எங்கே இருக்குது அப்படின்னா முப்பந்தல் கன்னியாகுமரியில், கயத்தாறு நெல்லை மாவட்டத்தில் இருக்குது. ஆசியாவிலே மிகப்பெரிய காற்றாலை பண்ணைகளும் அங்கே தான் இருக்குது. காற்றாலைகள் வந்து உற்பத்தியில் தமிழ்நாட்டில் 2வது இடம் வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. சூரிய சக்தியில் வந்து ராம்நாடு அதிகமாக இருக்குது. அதில் கமுதி அது ரொம்ப முக்கியமான இடம். உலகிலே மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி ஆலைகள் அங்கே இருக்குது. மருந்து பொருட்களுக்கு சென்னைக்கு அருகில் ஆலூர், சிறுசேரி அந்த இடங்கள் முக்கியமானது. அதுக்கடுத்து ஃபார்மாலாம் அதிகமாக இருக்குது. ஓசூரில் பார்த்திங்கன்னா வாகனங்கள்லேருந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக் இது பார்த்துக்குங்க. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஃபோன் அங்கே தான் இருக்குது. ஐஃபோன் கம்பெனி அங்கே உதிரிப்பாங்கள் தயாரிச்சிட்ருக்காங்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவோட மான்செஸ்டர்னு சொல்கிறோம். திருப்பூர் வந்து பின்னலாடை ஏற்றுமதியோட டாலர் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து கரூர். சிவகாசி பட்டாசு, தீப்பெட்டி, அச்சு தொழில் இதை குட்டி ஜப்பான்னு சொல்கிறோம்.
வாணியம்படி ஆம்பூர் பார்த்திங்கன்னா தோல் பதனிடுதல் இந்தியாவோட 40% ஏற்றுமதி. தூத்துக்குடி பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த உப்பளங்கள் இருக்குது. அதேமாதிரி இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு சிப்பட், டிரான்சிட்கோ, அதுக்கடுத்து டிட்கோ, டைட்டில் பார்க், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு செயல்பட்டுருக்காங்க. இது எல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா பசுமை ஆற்றல் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் கேட்கக்கூடிய கேள்வியிலேருந்து காற்றாலை வந்து முப்பந்தல் அடிக்கடி கேட்பாங்க. சூரிய சக்தியில் நம்பர் 1 வந்து கமுதி அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அது வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதை பார்த்துக்குங்க. இது மாதிரி முக்கியமான தகவல்கள் வந்து எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் தெரியாத விஷயங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அதை பயன்படுத்தும். நன்றி.